இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, மீண்டுமாக இந்த ஜூலை மாதம் 30ஆம் நாள் வியாழக்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறோமாக அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான ஆண்டவரை குளிர்ச்சியான காலை வேளைக்காக நின்று செலுத்துகிற ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கடந்த போன இரவு முழுதும் ஆண்டவரே எங்களை காத்து வழிநடத்தி இளைப்பாறலை தந்து ஜீவனை கொடுத்தீர். காலை நேரே ஆண்டவரை எங்களை எழுப்பியிருக்கிறீர் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுக்கு முன்பாய் ஆண்டவரை சென்று கோணலான பாதைகளை சபையாகும். இந்த நாளின் எல்லா பணிகளும் பயணங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம். குறிப்பாக இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம். அடியார்களை எடுத்து பயன்படுத்தும். கேட்கின்ற மக்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே வழிநடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே என்கின்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடி கடவுளை மையம். செல்வம் பரவசமுடனே
கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் இறை செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 29 வரை உள்ள பகுதிகள். இதை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். போலி இறைவாக்கினர், சொல்லும் செயலும், இருவகை அடித்தளங்கள் என்று 3 பிரிவுகளாக நம்ம பார்க்குறோம். முதல் பகுதி 15லிருந்து 20, போலி இறைவாக்கினர்கள். போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பிலே எரியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கொண்டு கொள்வீர்கள். இம்மான தேவ பிள்ளைகளே, இயேசு ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய ஊழியத்தின் போது நிறைய இறைவாக்கினர்கள் தோன்றினார்கள் என்பதை இயேசுவின் போதனையை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பினார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். எரேமியாவுடைய காலத்தில் கனனியா என்கின்ற தீர்க்கதரிசி எழும்பி இஸ்ரவேல் மக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே அவர் இறைவாக்கினர் போல அவர் வாக்குரைத்தார். அது பின்பு எரேமியா, நீ சொன்னது நடந்தால் நல்லது, இல்லை என்றால் கடவுள் உனக்கு மரண தண்டனை தருவார்னு சொன்னோன்னு அதே வருஷத்தில் அவன் இறுதியில் இறந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இன்றைக்கு போலி இறைவாக்கினர்கள் ஆண்டவருடைய மக்களை மிகவும் துண்டாடி கொண்டிருக்கிறதையும், அவர்களுடைய பணத்துக்கு பொருளுக்கு ஆசைப்பட்டு கொண்டு அவர்களை படுகொலியிலே தள்ளுகிறதை நம்ம இன்றைக்கி நிறைய திருச்சபைகளில் நம்ம பார்க்கிறோம். நிறைய குடும்பங்கள், எனக்கு தெரிந்த ஒரு குடும்பங்கள், ஒரு கிராம சபையில் குடும்பத்தில் மகனுக்கும் தாய் தகப்பனுக்குமே பிரச்சனையை உண்டு பண்ணி அவர்கள் கடைசியாக பிரிந்து ஒரு வழியாக ஜபத்தோடு அவர்களை நாங்கள் எல்லாரும் போய் ஜபம் பண்ண பிறகு இன்றைக்கு அந்த குடும்பம் மிக சிறப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பணத்துக்காக, சுய லாபத்துக்காக குடும்பங்களை பிரிக்கின்ற போலி இறைவாக்கினர்கள், அதாவது போலி போதகர்கள், கள்ள போதகர்கள் இன்னைக்கு எழும்பியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதான் இந்த பகுதியில் பார்க்குறோம். இதனுடைய தலைப்பு என்ன? மெய்யான சீஷத்துவமும் அதன் கனித்தரும் வாழ்க்கையும். அதான் பார்க்குறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவரே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும், இல்லை என்றால் பிரவேசிக்க முடியாது. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பது இல்லை என்று அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். சொல்லும் செயலும். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உடைய பெயரால் வல்ல செயல்கள் செய்யவில்லையா என்பார்கள். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிக்கேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாய் அறிவிப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் கடவுளுடைய விசுவாசத்தில் பக்தியில் இருக்கிறவங்க வெறும் ஆண்டவரின் பெயரை மட்டும் உச்சரித்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதெல்லாம் சொல்லுவார். ஆனால் உண்மையான கனி கொடுக்கிற வாழ்க்கை, பிதாவின் சித்தத்தை செய்கின்ற அந்த வாழ்வு இல்லாம போயிடுன்னு பார்க்குறோம். ஏன்னா இது ஆண்டவர் சீடர்களுக்காக மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த எல்லாருக்கும் சொல்றாரு. மலை பிரசங்கத்தின் நிறைவு பகுதியில் இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த பகுதியில் அவர் சொல்றார். 2 பகுதிகளாக நம்ம இதை பிரித்திருக்கிறோம். முதல்ல போலி போதகர்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள் சொல்றாரு. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவார்கள். வெளிப்புற தோற்றம் பக்தி உள்ளதாய் தோன்றும், ஆனால் உள்ளே அழிக்கும் குணம் இருக்கும் இல்லையா? 2 கொரிந்தியர் 11:13-15 பார்க்கிறோம். சாத்தானும் வெளிச்சத்துடைய தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான் என்று பார்க்கும். 2வது பகுதி கனிகளினால் அறிவீர்கள். ஒரு மரத்தின் தன்மையை அதன் கனியை வெளிப்படுத்தும். போலி போதகர்களுடைய உபதேசம் மற்றும் நல் நடத்தையின் மூலமே அவர்களை உண்மை தன்மை தெரிய வரும் இல்லையா? கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியை பற்றி பார்க்கிறோம். 2வது வார்த்தை மட்டும் போதாது, பிதாவின் சித்தத்தை செய்வதே
முக்கியமாக இருக்குது. நாவு அறிக்கையிடுவது மட்டும் ரட்சிப்பை தராது. இன்னைக்கு நிறைய பேர் கடவுளை வெறும் வாயினாலே புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில கனிதரும் வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வெறும் உதடுகளில் அறிக்கை செய்வது மட்டும் போதாது, பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். ஏசாயா 29:13 நம்ம பார்க்குறோம். யாக்கோபு 1:22 பார்க்குறோம். அற்புதங்களை விட கீழ்ப்படிதலே முக்கியம் என்று பார்க்கும். இப்போ தீர்க்க தரிசனம் உரைப்பது, பிசாசுகளை துரத்துவது போன்ற ஊழியங்கள் செய்திருந்தாலும் அக்கிரம செய்கைக்காரர்களை இயேசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உங்களை அறியேன் என்று தள்ளி விடுகிறார். அதான் 1 கொரிந்தியர் 13:1-3 பார்க்குறோம். அன்பே பெரியது என்று 1 சாமுவேல் 15:22 நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அற்புதங்களை விட, நீர் செய்கின்ற அடையாளங்களை விட கடவுளின் சித்தத்தை செய்வது, அதாவது செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். அடுத்தது 2 வகை அடித்தளங்கள் பார்க்குறோம். ஆகவே நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தையின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்தது, ஓடியது, பெருங்காற்று வீசியது, இவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். இது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? நல்ல அடித்தளமிட்டு போடப்படுகிற வீடு நல்லா இருக்கும். அடித்தளம் இல்லாத மணல் மேலே கட்டப்படுகிற வீடு அது காற்று அடிக்கும் போது, மழை வரும்போது அடித்து கொண்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எந்த பாறை மீது வீடு கட்டுகிறோம்? இந்த பாறை என்பது கிறிஸ்துவே இல்லையா? அழகான ஞான பாட்டு இருக்கிறது. நான் நிற்கும் பாறை கிறிஸ்துவே, வேற அஸ்திபாரம் மணலே என்ற ஒரு பாடல். அப்போ நம்முடைய அஸ்திபாரம் யாரு? இந்த உலகமா, பணமா, பதவியா, பட்டமா, உலக பிரகாரமான ஆசைகளா, இச்சைகளா? இவைகளை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய அடித்தளத்தை இயேசுவின் மேல கட்டப்பட வேண்டும். அதான் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு அது புத்தி உள்ள மனிதனுடைய வீடாயிருக்கிறது. இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் அவருடைய சோதனைகள், பாடுகள், அதாவது இந்த பெருங்காற்று இதெல்லாம் சோதனைகளை குறிக்கிறது. வரும்போது நம்பிக்கை அசைக்கப்படுவதில்லை இல்லையா? 1 கொரிந்தியர் 3:11 பார்க்கிறோம். ஏசாயா 28:16 பார்க்கிறோம். மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு புத்தி ஈனமுள்ள, அதாவது புத்தி இல்லாத கட்டப்பட்ட வீடு இல்லையா? இயேசுவின் வார்த்தைகளை கேட்டும் அதன்படி செய்யாதவன் சோதனைகள் வரும்போது அவன் வாழ்க்கை முற்றிலும் அழிந்து போகதா இருக்கும். எசேக்கியேல் 13:10-14, யாக்கோபு 1:23-25. அப்போ இந்த வார்த்தைகளை எல்லாம் அன்றைக்கு இருந்த சீடர்களும் மற்ற எல்லா மக்களும் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. மிக வல்லமையாக இயேசு ஆண்டவர் இந்த போதனைகளை செய்தார். ஏன்னா இது சாதாரண பிரசங்கம் அல்ல, மலை பிரசங்கம். உலகத்திலே புகழ்பெற்ற பிரசங்கம், அநேக தலைவர்கள் விரும்பி படித்தது. ஏன்னா இது ஒரு கிறிஸ்தவ மக்களுக்காக மட்டும் சொன்னதை போல இருக்காது. இது பொதுவான ஒரு பகுதியாகவே இருக்கும். அதனால்தான் மகாத்மா காந்தி கூட இதை ஒவ்வொரு நாளும் படித்து அவர் அறிந்து கொண்டார், தன் வாழ்க்கையில் அதை பின்பற்றினார் என்று நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா? அடுத்தது இயேசுவின் அதிகாரமுள்ள உபதேசம். மக்கள் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏனெனில் அவர் வேத பாரகரை போலன்றி அதிகாரமுடையவராய் அவர் உபதேசித்தார் இல்லையா? யோவான் 7:46, மார்க்கு 1:25. அப்போ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது? வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டுமில்லாமல் அதன்படி செய்கின்றவர்களாய் நம்ம வாழ அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் கூட போலி இறைவாக்கினரை நம்பிவிடாமல், அதே போல நம்ம வெறும் பிதாவே 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 என்று அழைத்து கொண்டு வராம செய்கைகளை நம்ம செய்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா வாழும். அதே நேரத்தில் மணல் மேலே கட்டப்பட்ட வீடாக அல்ல, பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடாக நாம் இருக்கும்போது சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ முடியும். இதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம கொடுக்கிற 3 உபதேசங்கள். 1, போலி இறைவாக்கினர், அதாவது கள்ள உபதேசம்,
கள்ள போதகர்கள் இன்னைக்கு திருச்சபையில் தோன்றி இருக்கிறாங்க, நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையானதெல்லாம் பணம் பணம் பணம். இதை வைத்து தான் நம்மளை ஏமாற்றுவாங்க. அவங்க பதவியை அதிகமாக விரும்புவாங்க. இன்னைக்கு திருச்சபையை துண்டாடி கொண்டிருக்கிற கள்ள போதகர்கள், உபதேசிமார்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ரெண்டாவதுல ஆண்டவர் நமக்கு கொடுப்பது, நீங்கள் வெறும் எத்தனை ஊழியம் செய்தாலும் வெறும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னாக்கா அது பிரயோஜனம் இல்லை. பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். பிதாவின் சித்தம் என்ன? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, அனைவரும் மகிழ்ச்சியோட வாழணும், சந்தோஷமா வாழணும், ரட்சிப்படைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ செயல்பட வேண்டும். சுயநலமாய் செயல்பட்டால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். மூன்றாவது, பாறையின் மேலே கட்டப்பட்ட மனிதனாக நீ ஆண்டவர் தான். இயேசு கிறிஸ்துவே அஸ்திபார், வேற எந்த அஸ்திபாரமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாமும் அவரை போல, இந்த மனிதனை போல பாறையின் மேலே கட்டப்பட்ட மக்களாக விசுவாசத்தோடு நம்ம வாழ ஆண்டவர் நமக்கு இந்த காலை நேரத்தில் இந்த அழைப்பை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அழைப்பை ஏற்று வாழ தூய ஆவியானவர் இந்த நாளில் நம்ம உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் 3 இறை போதனைகளை தந்திருக்கிறீர். போலி இறைவாக்கினர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. 2வது, இதோ உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்யவில்லை. 3வது, ஆண்டவரே, கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடாய் இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைகளை நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசித்து நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு எல்லா வாழ்க்கையில அமைதி, சமாதானம், சந்தோஷத்தை தார், விடுதலை தந்து வழிநடத்தும். அவர் செய்கின்ற பணிகளிலே அவர்கள் மகிழ்ச்சியோடு சமாதானமாய் வாழக்கூடிய பாக்கியங்களை என் தேவனே நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இதனாலே ஆண்டவர் உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். பல இடங்களில் இயற்கை பேரழிவுகள், பெரிய மழை, பூமி அதிர்ச்சி, ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே இந்த ஸ்பெயினில் காட்டுத்தீ, ஜப்பானில் ஆண்டவர் மிகப்பெரிய நிலநடுக்கம், ஆண்டவர் அமெரிக்காவில் மற்ற நாடுகளிலெல்லாம் சூப்பர் எல்னினோவினால கடுமையான வெயில், இந்தியாவில் அந்த வெயில் தாக்கம் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால மழையின்றி நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கெல்லாம் ஏற்ற வேளையிலே நல்ல மழையை தந்து இயற்கை பேரிடரிலிருந்து எங்களை காத்தரல வேண்டுமாய், இந்த ஆண்டவர் கால சீதோஷ்ண மாற்றத்திலிருந்து எங்களை காத்தரல வேண்டுமாய் கெஞ்சியம் கொண்டாடுகிறோம். அதே போல நடைபெற்று வருகிற போர்களுக்காக, இஸ்ரேல் அமாஸ்காக, ஆண்டவரே அமெரிக்கா ஈரானுக்காக, ஆண்டவரே அதே போல என்னுடைய உக்ரைன் ரஷ்யா போருக்காக ஜபிக்கிறோம். அநேக ஆண்டுகள் நீடித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே உலக நாளுடைய பொருளாதாரம் மங்கி போயிருக்கிறது ராஜா. இதெல்லாம் நீ ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறேன். தயவு கூர்ந்து மனதில் பேசி போர்களை நிறுத்தி சமாதானம் ஒன்றே தீர்வு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தார். இப்படி தாய் திருநாடாகி இந்த தேசத்திற்காக ஜபிக்கிறோம். ஜனாதிபதி, பிரதமர், இப்படி முதலமைச்சருக்காக, எப்படி ஆண்டவர் கவர்னருக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் காத்தரலும் அமைதி சமாதானம் சூழ்நிலை இந்தியாவில் ஏற்படட்டும் ராஜா. போர்கள் பதற்றங்களாக கூட இந்தியாவில் வராதபடி, ஜாதி மத கலவரங்கள் வராதபடி எங்களை காத்தரல வேண்டுமா ஜபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய இந்திய சுவிசேஷ உத்தரன் திருச்சபை ஆண்டவரே, அவருடைய பெதஸ்தா மருத்துவமனைக்காக, கல்வி நிறுவனங்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் திருச்சபைகளுடைய போதக பிதாக்களுக்காக ஜபிக்கிறோம். அவங்க பணியை அவங்க சிறப்பாக ஊழியத்தில் செய்ய கிருபை தார். ILC பொறுப்பாளர்களுக்காக, சபை சங்க பொறுப்பாளர்களுக்காக ஜபிக்கிறோம். அவங்க சிறப்பாக செயல்பட ஆண்டவர் கிருபை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். என்னுடைய அன்புக்குரிய எல்மாங்கப்ப DSP சாருக்காக நான் ஜபிக்கிறோம். என்னுடைய அன்புக்குரிய ஆண்டவரே நிக்சன் ஆயருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய தாமஸ் ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். ஃப்ளாரன்ஸ் பக்தநாதன் அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். நேற்று தினத்தில் கூட கனடா டாக்டர் ஐயா அவர்கள் வழியாக ஆண்டவரே கொடுத்த ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக, அந்த ஆஃபரிங்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவரை ஆசீர்வாதையும் வழி நடத்தும். அவருடைய ஆண்டவரை வக்கீல் அம்மாவுக்காக, அன்பான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். மூத்த மகள் மருமகனுக்காக ஜபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல சுகம் பலன் ஜீவனை தந்து ஆண்டவரே நீர் வழி நடத்த வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். தேவையை சந்திய ராஜா. அதே போல் இந்த நாளில் ஆண்டவரே என்னுடைய கோயில் பிள்ளை செல்வ அண்ணன் அவர்களுக்காக, என்னுடைய செக்ரட்டரி நித்யா அண்ணனுக்காக, ஜாபையாவுடைய அன்பு துணைவியார் ஐரம்மாவுக்காக, டென்னிசன் அண்ணனுடைய அன்பான ஆண்டவரே மனைவிக்காக, என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் அமர்நாத் அவர்களுக்காக, செல்வி அவர்களுக்காக, விசேஷமாய் செல்வி அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் நீர் கொடுத்து வருகிற சுகத்திற்காக நன்றி. இன்னும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து மீண்டும் அவர்கள் திரும்பி தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்பி செல்ல என் தேவன் கிருபை தார். 8 தினத்தில் கூட அவர்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். ஆண்டவர் சுகத்தை தருகிற தேவன். ஆண்டவரே உம்முடைய மக்களை, ஆண்டவர் பிள்ளைகளை நீர் காத்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரை விபத்தில் சிக்கியிருக்கிறார்களோ, ஆண்டவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, இல்லத்தில் இருக்கிறார்களோ, பலவீனமாக இருக்கிறார்களோ, எல்லாரும் என் தேவன் கண் நோக்கி பார்த்து எல்லாருடைய பலவீனங்களை என் தேவன் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். இதை காணொலி வழியாய் பார்த்து கேட்டு பயன்பெறுகிற, ஷேர் பண்ணுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் உடைய இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும். விசேஷமாய்
இந்த ஊழியத்தை எங்களோடு இருக்கிற நண்பர் சாரியம் ஏஞ்சக்காவையும் அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளையும் சாக்கு சார் டீச்சரை ஆசீர்வதி வழி நடத்து ராஜா. அப்படி தேவைகள் ஆண்டவரை பணிகள் பயணங்களை கர்த்தர் ஆசீர்வத்து வழி நடத்த நல்ல சுகத்தை தார். அடியன் மனைவி பிள்ளைகளையும் ஆண்டவரே குடும்பத்தை விசேஷமாக அடியன் பணியாற்றுகிற பாவனப்பள்ளி மின்னூர் வடகரை மேல் சேனம் திருச்சபைகளை குடும்பங்களை பொறுப்பாளர்களை சபை மக்களை காத்து வழிநடத்தும் தேவைகளை எல்லாம் சந்திய ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலே பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறேன். இப்படி அன்புக்குரிய ஆயர் நாகர்கோயில் ஆண்டவரை கொலைச்சல் வட்டத்தினுடைய ஆண்டவரை போதகராக இருக்கிற ரெவரண்ட் டி அலெக்சாண்டர் ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அவரையும் அன்பு துணையார் அன்பான பிள்ளைகள் குடும்பத்தின் மக்களுடைய ஊழியங்கள் யாவற்றையும் ஆசீர்வதியும். அவருக்கு நல்ல சுகபலன் சிவனை தார். இன்று போல என்று மகிழ்ச்சி சமாதானத்தில் வாழட்டும். உடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் பிரசங்கித்து உடைய ராஜ்யத்திற்குள்ளாக எல்லாரையும் சேர்க்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளின் ஆண்டவரை பிள்ளைகள் பள்ளிக்கு போகிறாங்க, கல்லூரிக்கு போகிறாங்க, ஆண்டவர் எல்லாரும் நாங்கள் எல்லாம் வேலைக்கு போகிறோம், எல்லாரையும் ஆண்டவரை காத்தரலாம். ஆபத்து விபத்து நாச மோசங்களை ஆண்டவர் சுற்றி கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலை செய்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்தரலும் வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை மகன் தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்ம நேரோடு கொண்டிருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.